ஆண்டாள் ஆண்டாள் பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு பெண்பார் புலவர். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்ணு தான் ஆண் பெண், மற்ற 11 பேரும் ஆண் தான். இவங்க திருமால் அவர் தான் முழுமுதற் கடவுளாக கொண்டு இறைவனை வழிபட்டவர்கள். நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு பேர் நாச்சியார் என்று கூட சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க யாருன்னா விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள். அவருடைய துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணு தான் யார்? இந்த ஆண்டாள். தன்னுடைய மகளாகவே வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்க்கிறாரு. இந்த பெண்ணும் குழந்தையாக இருந்து அது பருவ பெண்ணாக வர்ற வரைக்கும் வளர்ந்து கொண்டு இருக்கிறாள். இந்த பெண்ணுக்கு வளர வளர நம்மளுடைய இறைவன் திருமாலையே நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை கொண்டுள்ளாள். இவள் பலமுறை என்ன பண்ணியிருப்பான்னா, தன்னுடைய தந்தை கோவிலுக்கு தினமும் துளசி மாலை கட்டி நைவேத்தியம் பண்ணுறது தொழிலாக வச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா கட்டின அந்த மாலையை என்ன பண்ணாங்க, இந்த பெண்ணு தினமும் அணிஞ்சிட்டு அப்படியே தூக்கி வச்சுருவாங்க. இது அப்பா ஒரு நாளுமே பார்க்கல. அன்று ஒரு நாள் ஆண்டாள் அணிந்து கொண்டிருந்த மாலையை கலத்தி வைக்கும்போது பெரியாழ்வார் பார்த்துட்டாரு. ஐயோ, சிவபெருமானுக்கு நம்ம திருமாலுக்கு சூட்டப்படக்கூடிய மாலையை நீ அணிஞ்சு விட்டியே, ஐயோ எச்சில் பண்ணிட்டியே, கண்டிப்பாக இந்த மாலையை இறைவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு வேறொரு மாலையை கட்டி கொடுக்குறாரு. மறுநாள் கோவிலுக்கு கொண்டு கொடுத்தோடனே அந்த கோவிலை கொண்டு போய் பெருமாளுக்கு மாலையை சாத்தும் போது பெருமாள் அந்த மாலையை வேண்டாம் சொல்லி அருந்து கீழே விழுகிறது. அப்போது மரணம் என்னது தவறு நடந்து விட்டதே என்று நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்போதான் பெருமாள் கனவுல சொல்கிறாரு, உன்னுடைய மகள் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை நான் நினைச்சிறேன், ரொம்ப இன்பமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க. அத்தகைய மாலையை ஏற்ற கொடுக்குறாங்க. மறுபடி தினமும் சூடி கொடுத்து அதை தான் பெருமாள் அணிந்து கொண்டிருக்கிறார். இன்று கூட திருப்பதிக்கு ஏழுமலையான் கோவிலுக்கு, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டார் கோவிலிருந்து மாலை நம்ம நினைச்சாங்க ஹெலிகாப்டர் மூலமாக வானூர்தி மூலமாக திருப்பதிக்கு செல்கிறது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதனால தான் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி என்ற பெயர் வந்திருக்கு. இன்று நம்ம நாச்சியார் திருமொழியில் அவள் கண்ட கனவை பற்றி பாடமாக பார்க்கலாம். அதான் சொல்கிறா, யானை 1000 சூழ, அதாவது யானை நினைச்சது நிறைய ஒரு யானையே பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய கூட்டமாக இருக்கும். அந்த ஒரு யானை இல்லாமல் நிறைய 1000 யானைகள் இருக்குது. அப்புறம் 1000 யானைகள் சூழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் நாரணனும் நடந்து வருகிறான். நாரணன் யாரு? நாராயணனும் நடந்து வருகின்றான். அவன் மட்டுமல்ல, அவன் அருகே நினைச்சாங்க எதிரே தங்க பொற்குடமும் வருகிறது. நகரமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன். அதாவது தனக்கும் நாராயணனுக்கும் திருமணம் நடைபெறுவதாக அந்த பெண்ணு கனவு கண்டிருக்கா. 1000 யானைகள் சூழ நினைச்சாங்க, நிறைய போர்க்குடம் ஏந்தி கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, நாளை திருமண முகூர்த்தம் நிச்சயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரங்க பரிசம் போடுறாங்க. பரிசம் போடுறதுக்கு அடையாளமாக நினைச்சாங்க வாழை மரம் கட்டியிருக்கிறாங்க, பாக்கு மரம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பாக்கு மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பந்தலுக்கு கீழே உட்காந்துருக்கிறாங்க. அங்கே யாரு? சிங்கம் போல நடந்து வரக்கூடிய அந்த அழகிய ஆண்மகனாக இருக்கக்கூடிய அந்த மாதவனை கண்டேன் என்று கூறுகிறாள். அந்த கூட்டத்திற்கு திருமண வைபவத்திற்கு யாரெல்லாம் வரானா, இந்திரன் வரான். அது மட்டும் இல்லை, தேவர்கள் கூட்டமெல்லாம் வர்றாங்க. திருமண பெண்ணாக பேசுகிறாங்க. அதாவது திருமண பெண்ணை பார்த்தீங்கன்னா மணமகனுக்கு பிடிச்சிருக்கா மணமகளுக்கு பிடிச்சிருக்கான்னு நினச்சாங்க. நேரடியாக கேட்குறாங்க, தனித்தனியாகவும் கேட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் யார் முடி சுட்ட வரான்னு பார்த்து மாலை சுட்டக்கு யார் வரான்னா, நாராயணனுடைய தங்கை பார்வதி தேவி துர்க்கை இணைச்சரா அங்கே அதாவது நாத்தனார் இணைச்சராங்க, மாலை சுட்டுறாங்க. அதையும் நான் கனவு கண்டேன். 4 வகை திசையிலும் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது புண்ணிய தீர்த்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த புண்ணிய தீர்த்தம் கொண்டு வராங்க. 4 வகை 4 திசையில இருந்தும் தீர்த்தம் கொண்டு வந்தாங்க. பார்ப்பன சிட்டர்கள் பல்லோர் எடுத்து ஏத்தி, அதாவது பார்த்தீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்த அந்த